ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. உதயநிதி ஸ்டாலின் வந்து புஷ்பா பட பாணியில வந்து விஜய் ஆட்சி நடத்துறாரு. ஆமா, உண்மைதானே. ஏன் எங்க அப்படி எங்க சோபா போச்சு, சிவி சண்முகம் வீட்டுக்கு சோபா போச்சு. அரசியல் எதிரியும் கூட வச்சுப்பீங்க, கொள்கை எதிரியும் கூட வச்சுப்பீங்க. அப்புறம் எதுக்கு சார் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்? நாங்கள் அண்ணா திமுகவே நாங்கள் ஆளை விட்டுட்டு போயிடுவோமே. அப்புறம் நீங்கள் என்ன புதுசாக மாட்டோம்? கோட்டு மட்டும் தாங்க மாறி இருக்கு, நாங்கள் போட்ட ஓட்டு மாறவே இல்லை. விஜய் முதலமைச்சரா பதவியேற்ற உடனே முதல் போக்சோ வழக்கில் தாவேகா வட்டத்தில் இருப்பதற்கு முன்னாடியே டாஸ்மார்க்கில் போயிட்டு மாமூல் கேட்டிருக்காங்க. அதே ஒரு மாவட்ட செயலரில் செய்திகள் வந்து வெளியில் வந்திருக்கு. மாவட்ட செயலர் வந்து காரில் போயிட்டு டாஸ்மார்க்கில் போய் வசூலில் வந்து ஈடுபடுறாரு. அதே மாதிரி பாட்டில் இருக்கா ஆதாரம் சோசியல் மீடியாவில் வந்திருக்கு. நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஆதாரம் இல்லாமல் நம்ம வந்து பேசல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தலைவரும் பார்த்தீங்க, அதில் எடப்பாடியை பார்க்கவே இல்லை. நீங்கள் சிவி சண்முகத்தை பார்க்குறீங்க, எடப்பாடியை பார்க்கல. அன்புமணி ராமதாஸை பார்க்குறீங்க, ராமதாஸை நீங்கள் பார்க்கல. அதில் நிச்சயமாக ஒரு அரசியல் இருக்குது. அப்படின்னா வாக்கெடுப்பில் ஜெயிக்கணும், மெஜாரிட்டியை காட்டணும் தான் எல்லா தலைவரும் விஜய் சந்திச்சாங்க. யாரெல்லாம் போய் சந்திச்சாங்களோ அவங்களெல்லாம் விஜய்க்கு வந்து லாபம் இருக்குது, ஆதாயம் இருக்குது. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து போடணும். பட் அதுக்கு திருப்பி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது நாங்கள் வந்து மறுசீராய்வு பண்ண வேண்டியதுன்னா, அப்போது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரியே 1000 ரூபாய் போட்டு போகலாமா? உங்களுக்கு சிக்கலே இல்லையே. நான் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு கூட 2000 ரூபாய் நாளைக்கு வந்துருமா? தாய்மாமன் திட்டத்தில் தங்கம் பிறக்கிற குழந்தை தங்கம் சொல்லியிருக்காரு. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இப்போ இந்த வருஷம் பாசிபிளா? இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பாசிபிளான்னு கேட்குறேன். பொதுமக்களே வீடியோ போடுறாங்க, தாவேகாரங்களே வீடியோ போடுறாங்க. என்ன முன்னாடி 10 ரூபா தானே வாங்கினாங்க, இப்போ 20 ரூபா வாங்குறாங்க. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது 10 ரூபா வாங்கினதா விஜய் கிண்டல் பண்ணாரு. ஆமா, இப்போ 20 ரூபா வாங்குறாங்க. ஆனால் இப்போ விஜய் முதலமைச்சர் வந்து 20 ரூபா வாங்குறாரு பாட்டிலுக்கு. ஆமா, 20 ரூபா வாங்க. 140 ரூபா எம்ஆர்பி 150 ரூபா வித்துட்டு இருந்தாங்க, இப்போ 160 ரூபா விற்கிறாங்க. அதுதான் முன்னேற்றம். ஆதாரம் இருக்கா? வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தாவேகாவின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா தோழர்? அருமையாக. விஜய் முதலமைச்சராகி இன்னையோட 5வது நாள். விஜயோட இந்த 5 நாள் முதலமைச்சர், ஒரு நாள் முதலமைச்சருங்கிற மாதிரி விஜயோட இந்த 5 நாள் முதலமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு அரசியல் விமர்சகராக அவங்களுடைய பார்வை. ஒரு அரசாங்கம் அமைந்த உடனே நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறது பொதுவாக வந்து அது ஒரு அறம் வந்து கிடையாது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சைகள் மேலே சர்ச்சைகள் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா பெரும்பான்மை வந்து நிரூபிக்கணும். பெரும்பான்மை வந்து ஏற்கனவே நமக்கு வந்து தெரியும். 13ஆம் தேதி வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு கவர்னர் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தாலும் பெரும்பான்மை நிரூபிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வந்து எண்ணிக்கை வந்து கிடையாது. சட்டமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கை இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இந்த 5 நாளில் முதலமைச்சராக விஜய் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகிருக்காரு, எப்படிலாம் செயல்பட்டு இருக்காரு. விஜய்க்கு எத்தனை மார்க் போடுவீங்க 5 நாள்? இல்லை, நம்ம மார்க் அப்படி போடவே முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க வந்து இப்போ தான் வந்திருக்காங்க, எடுத்தோன்னு அதுக்கு தான் நம்ம வந்து விளக்கமாக சொல்லணும். அவங்கள வந்து நம்ம வந்து ஒரேடியாக இது வந்து சரியில்லைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கிறாரா, அது வந்து அந்த முயற்சிகள் வந்து நேர்மையாக நடந்துதா அப்படின்னு நிச்சயமாக நம்ம வந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் வந்திருக்கோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து பெரும்பான்மை வந்து கிடைக்கலன்னும் போது எதிர்முகாமிலேருந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க. நீங்கள் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணீங்களோ, யாரை வந்து தீய சக்தின்னு சொன்னீங்களோ, அந்த கட்சியில் இருக்க கூட்டணியில் இருக்கவங்க வந்து தார்மீக அடிப்படையில் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க சொல்லிட்டாங்க இல்லைங்களா? ஓகே, அப்போது ஓகே. அதை தாண்டி உங்களுக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் விமர்சனம் ஆகுது, இந்த அரசாங்கம் ஏன் 5 நாள்லேயே இவ்வளோ பெரிய விமர்சனத்துக்குள்ளாகுதுன்னா, குதிரை பேரம் நடத்துகிறான்னு சொல்லாங்க. இது யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா ஸ்டாலின் குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்கிறாரு. ஆனால் வைகோ அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. வைகோ வந்து சொல்கிறாரு, அது அவரோட கருத்துன்னு சொல்கிறார். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். வைகோ அவர்கள் வந்து இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? திரு மு க ஸ்டாலின் அவர் சொல்றாருன்னா ஆதாரம் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் இருக்குன்னு சொல்றதுக்கு, குதிரை பேரம் இருக்குன்னு சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கு. அதான் சொல்றேன்னா, அதை வந்து டிடிவி தினகரன் வந்து கவர்னர்கிட்டே போய் கொடுத்துருக்காரு. அவர் வெளியிலையும் ப்ரெஸ் மீட்டும் வந்து கொடுக்குறாரு. அவர் கட்சியில் ஜெயிச்ச ஒரே ஒரு வேட்பாளர் தான் இருக்கார், காமராஜ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து காணாமல் போகிறாரு. அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டுன்னு சொல்லிட்டு காணொலி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் முகத்தை மறைச்சிக்கிட்டு விஜயோட வீட்டுக்கு வந்து போகிறாரு. திருப்பி வந்து ப்ரெஸ் மீட்டில் தினகரன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு சொல்கிறாரு,
நான் போகல, விஜய் வந்து அந்த வீடியோ வந்து வெளியிட சொல்லுங்கள், நான் அரசியலை விட்டு போயிடுறேன்னு வந்து டயலாக்லாம் சினிமா டயலாக்லாம் பேசிட்டு சட்டமன்றத்தில் போய் என்ன பண்ணுறாருன்னு விஜய் தான் ஆதரித்து வந்து பேசுகிறார். அப்போ இங்கே எப்படி குதிரை பேரம் நடக்கலன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுக கூட்டணியில் இருந்தவங்களே உங்களுக்கு வந்து தார்மீக அடிப்படையில் ஆதரவு கொடுத்தப்போ அதிமுக பிளக்குறீங்களே, நீங்கள் ரெண்டாக பிளக்குறீங்களா, அதுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது? உதயநிதி ஸ்டாலின் வந்து புஷ்பா பட பாணியில் வந்து விஜய் ஆட்சி நடத்துறாரு. ஆமாம், உண்மைதானே. ஏன் எங்கே அப்படி எங்கே சோபா போச்சு, சிவி சண்முகம் வீட்டுக்கு சோபா போச்சு. இவர் வந்து விஜய் போகிறதுக்கு முன்னாடி சோபா போச்சு. அந்த படத்தில் வந்து காட்டுவாங்க, உங்களுக்கு சோபா சீன் வந்து காட்டுவாங்க. அதை வந்து நீங்கள் அப்படி சொல்கிறாருன்னா நீங்கள் அங்கேயே வந்து சொல்லணும்ல, விளக்கம் சொல்லணும்ல. அப்படி பார்த்தா திருமாவளவன் அவர் ஆஃபீஸ்க்கும் சோபா. அவங்க திருமாவளவன் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு, சிவி சண்முகம் அதுக்கு விளக்கம் கொடுக்கட்டும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கூட முதல்வர் ஒன்று சொல்கிறாருன்னா அதுக்கு வந்து மறுத்து வந்து யார் உங்களுக்கு வந்து மதிமுகவோட பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் பேசுகிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ண மாட்டேன், நீங்கள் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறது என்ன இங்கே முகாந்திரம் இருக்குன்னு கேட்குறேன். அடிப்படை கேள்வி. இப்போ நான் அரசியல்வாதி கிடையாதுங்க, அரசியல் விமர்சகர். இந்த அரசியல் விமர்சகர்களோ இல்லை வந்து பத்திரிகைகளோ இன்றைக்கி வந்து விஜய் நோக்கி இவ்வளோ கேள்விகள் எழுப்புறாங்க, விஜய்க்கு வாக்களித்தவர்களும் இன்றைக்கி கேள்வி எழுப்புறாங்கன்னா ஏன் கேள்வி எழுப்புறாங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்து அதிமுக, அது அங்கீகரிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான். நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து அவர் வந்து உங்களை வந்து வணக்கம் செல்லும் போது நீங்கள் பாராமுகம் காட்டுறீங்க, திருப்பி அவர் வந்து சபாநாயகர்கிட்ட வந்து லெட்டர் கொடுக்குறாரு. அப்படி இருந்தும் நீங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு நன்றி சொல்ல, எல்லாரையும் நன்றி சொன்னீங்க. விஜயோட தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள இல்ல நான் சொல்றேன் பயங்கரமா விஜய் கவனம் செலுத்தி இல்ல நான் சொல்றேன் இல்ல இதுலயே சொல்றேன். நம்ம ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரு கட்சியை வந்து புறக்கணிக்கிறீங்க, ஆனா சிவி சண்முகம் வீட்டுக்கு நீங்க போறீங்க, அந்த எம்எல்ஏக்கள் உங்களுக்கு வந்து ஆதரிச்சு வாக்களிக்கிறாங்க. இதுல எதுவும் தவறு இல்லையே. குதிரை பேரம் நடந்ததுன்னு சொல்றதுக்கு இதுல வந்து முகாந்திரம் இருக்கு, சோபா போனதுக்கும் ஒரு முகாந்திரம் இருக்குல்ல. குதிரை பேரம் அப்படின்னா அதிமுகல இருந்து போகக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி தரப்போறாரு, அப்படி புரிஞ்சுக்கலாம்ல. அப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அவசியம் எங்க வந்ததுன்னு கேட்குறேன். அப்போ நீங்க யாரை எதிர்த்துலாம் அரசியல் களமாடுனீங்க? அப்போ ஓட்டு போட்ட மக்களுக்குள்ள நீங்க துரோகம் பண்ணீங்க. நான் யாரு கூட கூட்டணி இல்லைன்னு தானே நீங்க சொன்னீங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வேணுங்க, அந்த பலம் கிடைச்சிச்சுங்க. அடிஷ்னலாக எதுக்கு உங்களுக்கு ஒரு பலம் சொல்லுங்க? அப்போ நீங்க யாரை எதிர்த்து போனீங்க? அரசியல் எதிரியும் கூட வச்சுப்பீங்க, கொள்கை எதிரியும் கூட வச்சுப்பீங்க. அப்புறம் எதுக்கு சார் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்? நாங்கள் அதிமுக திமுகவே நாங்கள் ஆளை விட்டுட்டு போயிடுவோமே. அப்புறம் நீங்கள் என்ன புதுசாக மாற்றம்? கோட்டு மட்டும் தாங்க மாறி இருக்கு, நாங்கள் போட்ட ஓட்டு மாறவே இல்லை. ஓகே, சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் பயங்கரமாக விஜய் கவனம் செலுத்திட்டு வர்றாரு. அவருடைய முதல் நாள் மீட்டிங்கே ஃபஸ்ட்டு மீட்டிங்கே அதுதான். அதோட வெளிப்பாடாக திருச்சியில் நான் ரவுடிகளை கூப்பிட்டு எஸ்பி மிரட்டினெல்லாம் நம்ம பார்த்தோம். விஜயோட ஆனஸ்டான பார்வை, ஆனஸ்டான நடவடிக்கை சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு வந்து சரி செய்ய வேண்டிய ஒரு இடத்துல வந்து இருக்குது. அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியானதா அப்படின்னு கேட்டால், எங்கள் அண்ணன் வந்து அடுத்த நொடியே மாறிடும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அடுத்த நொடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நாளில் உங்களுக்கு வந்து நம்ம தெரியும், ஆட்சி பொறுப்பே இருக்குது. முன்னாடியே பார்த்தீங்கன்னா போக்சோவில் முதல்ல ஒரு வழக்கு, தமிழ்நாட்டில் முதல் வழக்கு யார் இருக்குதுன்னா பாம்பு தினேஷ்னு சொல்லிட்டு அவங்களோட வட்ட செயலர் தான், வட சென்னை சார்ந்த வட்ட செயலாளர் பாம்பு தினேஷ். எந்த ஊர்? வியாசார்பாடியை சார்ந்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார் ஆர்கே நகர் வில்சனுக்கு. விஜய் முதலமைச்சரா பதவியேற்ற உடனே முதல் போக்சோ வழக்கில் தாவேகா இருப்பதற்கு முன்னாடியே அவர் கட்சி ஜெயிச்ச மறுநாளே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கைது செய்யப்பட்டார். போக்சோ வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டார். வட்ட செயலாளர் அவர் வந்து கைது செய்யப்பட்டார். பாம்பு தினேஷ் அவர் பேர். கைது செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக இப்போ கடந்த 3 நாட்களாக விஜய் பொறுப்பேற்ற 3 நாள் திருநெல்வேலியில் தொடர்ச்சியாக 3 நாளும் 3 கொலைகள் வந்து நடக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து எரித்து கொலை செய்யப்பட்டார்கள். இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, சட்டம் ஒழுங்கு வந்து நான் வந்தேன்னா சிறப்பாக செயல்படணும், அப்படிலாம் வந்து கிடையாது. ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபீல்டில் போய் தான் வேலை செய்யுது. ஒரு முதலமைச்சர் வந்து பண்ண முடியாதுன்னு நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் முதல்வரை குறை சொல்லாதீங்கன்னு திமுக இருக்கும் போது நம்ம வந்து சொன்னோம். சட்டம் ஒழுங்குன்றது அவர் ஒரு முதலமைச்சர் கண்காணிப்பில் இருந்தாலும் அந்த அஃபீஷியல்ஸ் அந்த அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்கிறதா இருக்குது. ஸோ சட்டம் ஒழுங்கில் கோட்டை விட்டுருக்காங்க. தொடர்ச்சியாக கஞ்சா கேஸில் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தாவேகா சார்ந்தவங்க எல்லா இடத்துலையும் வந்து அட்ராசிட்டியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. டாஸ்மார்க்கில் போயிட்டு மாமூல் கேட்டிருக்காங்க. அதே ஒரு மாவட்ட செயலரில் செய்திகள் வந்து வெளியில் வந்திருக்கு. மாவட்ட செயலர் வந்து காரில் போயிட்டு டாஸ்மார்க்கில் போய் வசூலில் வந்து ஈடுபடுறாரு. அதே மாதிரி பாட்டிலுக்கு ஆதாரம் சோசியல் மீடியாவில் வந்திருக்கு. நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஆதாரம் இல்லாமல் நம்ம வந்து பேசலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணார். பாட்டிலுக்கு 20 ரூபாய்
இப்போ வாங்குறாங்க. 140 ரூபா சரக்கு 160 ரூபா வைக்கிறாங்க. சோசியல் மீடியாவிலேருந்து சமூக ஊடகங்கள்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து செய்தி வந்துட்டுருக்கு. அந்த துறையோட அமைச்சர் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. ஆதவ அர்ஜுனா வந்து வாய் திறக்கவே இல்லை. இன்னும் ஆதவ அர்ஜுனாக்கு இந்த பொறுப்பெல்லாம் கொடுக்கல. அவர் தாங்க மதுவிலக்கு அவர் தாங்க இருக்காரு. இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண அஃபிஷியலாக நீங்கள் பதவியாத்துட்டீங்கல்ல, அப்போ இது யாரோட அமைச்சர் தானே அவர்? ஆமாம், அமைச்சர் தான். யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ? அது அவரோட கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அவங்க தானே போய் கேட்குறாங்க. பார்லாம் நாங்கள் தான் நடத்துன்னு சொல்லி பேசுகிறாங்க. பொதுமக்களே வீடியோ போடுறாங்க, தாவேக்காரங்களே வீடியோ போடுறாங்க. முன்னாடி 10 ரூபா தானே வாங்கினாங்க, இப்போ 20 ரூபா வாங்குறாங்க. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது 10 ரூபா வாங்கினதா விஜய் கிண்டல் பண்ணாரு. ஆமாம், இப்போ 20 ரூபா வாங்குறாங்க. ஆனால் இப்போ விஜய் முதலமைச்சர் வந்து 20 ரூபா வாங்குறாரு பாட்டிலுக்கு. ஆமாம், 20 ரூபா வாங்க. 140 ரூபா எம்ஆர்பி 150 ரூபா வித்துட்டு இருந்தாங்க, இப்போ 160 ரூபா விற்கிறாங்க. அதுதான் முன்னேற்றம். ஆதாரம் இருக்கா? ஆமாங்க, எல்லாமே ஆதாரம் இருக்குங்க. செய்திகளே வந்திருக்கு. நானும் உங்களுக்கு தரேன்னு சொல்றேன். ஆதாரம் இல்லாம நம்ம வந்து சொல்ல வேண்டிய அட்ராசிட்டின்னு சொல்ல வரீங்க. இந்த மாதிரி தொடர்ச்சி ஒரு இளம்பெண் வந்து விஜய் ஒரு இளம்பெண்ணை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அந்த இளம்பெண் வந்து விஜய் விஜய் விஜய்னு கத்துறாங்களே, அது என்ன காரணம்? அது என்ன இன்சிடென்ட்? அது வந்து நம்ம கடந்து போகணும்னு நினைச்சோம். அவங்களும் வந்து ஒரு சகோதரி தான். பீர் பாட்டிலோட வந்து முழு போதையில் இருக்காங்க. விஜய் விஜய்னு வந்து கத்துறாங்க. அவங்களுக்கு என்ன புரிதலோ தெரில. ஒருவேளை நம்ம அண்ணன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்துட்டார், அதனால் அதிகமான உரிமையை எடுத்துக்கிறாங்கன்னு தெரில. பொதுவெளியில் யார் பண்ணாலும் தவறு தான். அது சகோதரி பெண்ணை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் கூறிய சம்பவம் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளே தான் ஒருத்தவங்க வந்து முழு போதையில் வந்து பீர் பாட்டிலோட விஜய் விஜய்னு கத்திட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ அவங்கள வந்து வழக்கெல்லாம் பதிவு பண்ணல. காவல்துறை பெண் காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி காருக்குள்ளே ஏற்றிட்டு போகிற சம்பவம் நடந்திருக்கு. பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா தாவேக்காவினர் வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னா, இது ஒரு அரசாங்கம் இருக்குது, நம்ம வந்து குடிமக்கள், ஒருவேளை நம்ம வந்து தாவேக்காவை சார்ந்தவங்கள கட்சியில் உறுப்பினராக இருந்தாலும், இல்லை விஜய் ஃபேனாக இருந்தாலும், விஜய் ஃபாலோவராக இருந்தாலும், விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களாக இருந்தாலும், நம்ம கடமை ஓட்டு போட்டதோடு முடிஞ்சிச்சு. ஒரு சராசரி குடிமகனாக, ஒரு நல்ல சிட்டிசனாக நான் வந்து எல்லாரோட பொறுப்பு. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எங்கள் அண்ணன் தான் முதலமைச்சர். இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆனால் நமக்கு எவ்வளோ ஒரு கெத்து இருக்கும். எங்கள் அண்ணன் தான் முதலமைச்சர், என்ன நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ஓன் பண்ணுறாங்க, இந்த ஆட்சியை வந்து ஓன் பண்ணுறாங்க. அதுதான் இந்த 5 நாளில் நம்ம வந்து பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல பேரை வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. அவருக்கு வந்து இழுக்க தான் நீங்கள் ஏற்படுத்தணும். அந்த சுய ஒழுக்கம், அந்த சுய கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல சிட்டிசன். இல்லைன்னா நீங்கள் அட்ராசிட்டியில் ஈடுபட்டீங்கன்னா, விஜய் ரசிகர், விஜய்க்காக ஓட்டு போட்டீங்க, விஜய் கட்சியில் இருக்குன்றதுக்காகலாம் யாரையும் இங்கே விட மாட்டாங்க. எல்லார் மேலேயும் வந்து சட்டம் வந்து பாயும். ஓகே, இப்போ விஜய் வந்து 3 பாலா 3 6 அடித்தார்னு சொல்லிட்டு திருச்சியில் வந்து இப்போ போலீஸார் கூப்பிட்டு ரவுடிகளை மிரட்டின விஷயம், அதே மாதிரி இப்போ 717 ஒயின் ஷாப்பை மூடின விஷயம், நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்த விஷயம்னு சொல்லிட்டு விஜய் 3 பாலை ஆட்ரிக் 6 அடித்தாருன்னு பார்த்தோம். ஆனால் சில முக்கியமான குறிப்பிட்ட மீடியாக்களுடைய 18 சமூக வலைதளங்களை முடக்கின விஷயங்கள், ஜோதிடருக்கு வந்து அரசு பதவியை கொடுத்துட்டு வாபஸ் வாங்கின விஷயங்கள், இந்த மாதிரியான சில விஷயங்கள் மைனஸாகவும் பார்க்கப்படுது. அதை பற்றி இப்போ நீங்கள் சொன்னீங்க 3 பாலில் 3 சிக்ஸர் அடித்தாருன்னு. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை, எல்லா கட்சி தலைவர்களையும் வந்து சந்திச்சார். அது ஒரு நல்ல அரசியல் தலைவர்களை போய் பார்த்தது கூட அதுவும் ஒரு அரசியலை பார்க்கப்பட்டு. நிச்சயமாக அரசியல் இருக்குது, நிச்சயமாக அரசியல். ஏன் அதில் அரசியலுக்கு அப்பட்டமாக இருக்குன்னு சொல்லணும்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தலைவரும் பார்த்தீங்க, அதில் எடப்பாடியை பார்க்கவே இல்லை. நீங்கள் சிவி சண்முகத்தை பார்க்குறீங்க, எடப்பாடியை பார்க்கல. அன்புமணி ராமதாஸை பார்க்குறீங்க, ராமதாஸை நீங்கள் பார்க்கல. அதில் நிச்சயமாக ஒரு அரசியல் இருக்குது. அப்படின்னா வாக்கெடுப்பில் ஜெயிக்கணும், மெஜாரிட்டியை காட்டணும் தான் எல்லா தலைவரும் விஜய் சந்திச்சாங்க. யாரெல்லாம் போய் சந்திச்சாங்களோ அவங்களெல்லாம் விஜய்க்கு வந்து லாபம் இருக்குது, ஆதாயம் இருக்குது. ஆதாயம் இல்லாதவர்களை வந்து அவர் வந்து போய் பார்க்கலன்றது உள்ளபடியே நமக்கு வந்து அதிர்ச்சி அளிக்குது. நீங்கள் போனால் எல்லாரையும் போய் பார்த்துருக்கணும், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். போகலன்னா நீங்கள் யாரையும் பார்த்துருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த சர்ச்சை வந்து வந்தது. ஒன்றாவது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவர் சொன்ன அந்த முதல் கையெழுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக மக்கள்கிட்ட பேசும் பொருளாக ஆகலை. அந்த 200 யூனிட் மின்சாரம் என்னது பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொன்னார்னா மாதம் 200 யூனிட்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறா 2 மாதத்துக்கு ஒரு 200 யூனிட்னு சொல்லி, ஏன் முதல் கையெழுத்தா அந்த 200 யூனிட் மின்சார விஷயத்தில் முதல் கையெழுத்து இவங்களுக்கு வேற ஏதோ நல்ல திட்டங்கள்? அதை சொல்லுறேன். இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துக்கே தயாராகலை. முதல்ல ஜெயிப்போன்னே அவங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை இல்லை. சடனாக ஜெயிச்சதுனால அப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, விஜய்க்கு அது அதீதமான ஒரு கான்ஃபிடென்ட் இருந்து அது தன்னம்பிக்கை தான் விஜய் இன்னைக்கு எவ்வளோ தூரம் முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. அந்த தன்னம்பிக்கை இருந்தாலும் தான் அவர் 2 தொகுதியில் போட்டிட்டார். இல்லைனா அவர் 1 தொகுதியில் வந்து போட்டுருப்பார். 1. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே உங்களுக்கு அந்த செட்டப்பே ரெடி ஆகலை. அதை சொல்கிறேன்னே, நீங்கள் யாரை போய் பார்க்கணும் எதுவுமே பார்க்கல. 5 முறை நீங்கள் வந்து தப்பாக முதல் லெட்டரையே நீங்கள் கவர்னருக்கு தப்பாக தான் எழுதி கொடுக்குறீங்க, 2வது தப்பாக தான் எழுதி கொடுக்குறீங்க. சம்மந்தமாக காங்கிரஸ் உள்ள வரும்போது நீங்கள் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணதே முதல் தப்பு. நீங்கள் வேறு ஒரு கூட்டணியில் இருந்துங்க.
கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு நீங்கள் காங்கிரஸை வந்து கலாச்சிருந்தீங்க அதுக்கு முன்னாடி. ஸோ இப்படிலாம் பல்வேறு குழப்பங்கள் இருந்த காரணம்னா அவங்க வந்து தயாராகவே இல்லை. தயாராகாத ஒரு சூழ்நிலை தான் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது. சரி, ஓகே, நீங்கள் வரீங்க, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஏதாவது ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிருக்கலாம். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, எடப்பாடி அவர்கள் இருக்கும்போதும், திரு மு க ஸ்டாலின் இருக்கும்போதும் முதல் கையெழுத்து முத்தாய்ப்பான கையெழுத்து இருக்கும், மக்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் இருக்கும். திமுகலாம் பார்த்தீங்கன்னா 5 கையெழுத்து வந்து போடுவாங்க முதல் நாளே. பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான சிக்ஸர். இது முதல்ல போட்டதே பேசும் பொருளாகுது. நீங்கள் சொன்னதை பண்ணவே இல்லை இதில். அதுக்கப்புறம் நீங்கள் முதல் கையெழுத்து எதுக்கு போடுறீங்க? ஒரு ஆஃபீஸர் யாரை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் கூட இருந்த ஜோதிடரை வந்து போடுறீங்க. அதுவும் வந்து உங்களுக்கு பேசும் பொருளாகுது, சர்ச்சையாகுது. சட்டமன்றத்திலே வந்து உங்களை வந்து சரமாரியாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்காங்க, தேமுதிகவோட தலைவர் வந்து கண்டனம் தெரிவிக்காங்க, எல்லாம் கண்டனம் தெரிவிக்காங்க. அதை தாண்டி வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டில் போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு வந்து பெரிய சிக்கல் வருன்றதுனால நீங்களாக அதை வந்து ரிவைஸ் வாங்குறீங்க. அதை வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வந்து அரசுக்கு எதிராக அவதூறுகள் பரப்புனா நீங்கள் கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கணும். யாராக இருந்தாலும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அவதூறு சொன்னால் நீக்கணும். ஆனால் விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னது தான் இங்கே வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். விமர்சனம் பண்ண வேண்டியது தான் அந்த ஒரு ஊடகத்தோட கடமை. நீங்கள் ஊடகத்தோட கடமை கழுத்தை நீங்கள் நெருக்கிறீங்க, யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா அதுவும் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு. நிச்சயமாக இவங்களுக்கு எதிரான மனநிலை தான் கோர்ட்டு இருக்குன்றதுனால கோர்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இது தவறானது. கோர்ட்டு சொன்னதுக்கப்புறம் தான் இதை ரிவைஸ் பண்ணாங்க. இவங்களாம் ரிவைஸ் பண்ணவே இல்லை. இதை வந்து நீங்கள் முதல்ல அந்த வலைதள பக்கங்கள்லாம் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அதை பின்வாங்கினேன். அப்போ இவர் எடுத்தது மூணுமே உங்களுக்கு வந்து சிக்ஸர்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கிளாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் இதிலேருந்து நிச்சயமாக அவர் வந்து பாடம் கற்றுப்பார்னு நினைக்கிறோம். இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து போடணும். பட் அதுக்கு இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது நாங்கள் வந்து மறுசீராய்வு பண்ண வேண்டியதுன்னா அப்போது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரியே 1000 ரூபாய் போட்டு போகலாமே, உங்களுக்கு சிக்கலே இல்லையே. நான் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு கூட 2000 ரூபாய் நாளைக்கு வந்துருமா? மகளிர் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதானே உங்களுக்கு வந்து மறுசீராய்வுன்னு நீங்கள் சொன்னாலே அதுக்கு வந்து நீங்கள் ஃபண்டு வந்து ரெடி பண்ணலாம் தான் அர்த்தம். நான் முதல்வன் தமிழ் புதல்வனுக்கு 1000 ரூபாய் போட்டிருக்காங்க. அது ஏன்னா ஒரு முதலமைச்சர் ஏற்கனவே சொல்றாரு, அன்புங்க எதிர்கட்சி தலைவர்னு சொல்றாரு, இந்த திட்டங்கள்லாம் நீங்க நிறுத்தாங்க. இவரும் வந்து ப்ராமிஸ் பண்றாரு. அது மாணவர்கள் குறைவாதுல. ஆமா, அந்த ஸ்ட்ரென்த் வந்து குறைவு. இது பாத்தீங்கன்னா 1,31,00,000 வந்து பயனாளிகள் இருக்கிறதுனால இது வந்து திட்டம் வந்து பெரியது. நான் முதல்வன் அதுல வந்து 10 லட்சம் பேர் இருக்காங்க. அதனால ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ அது நம்ம கொடுக்கணுன்றதான் நம்மளோட. அது 10 லட்சமோ 20 லட்சமோ நீங்கள் கொடுக்க வேண்டியது தான். பட் இதையும் நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1000 ரூபாய் நீங்கள் சாங்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ரீஒர்க் பண்ணியிருக்கலாம். அது இன்றைக்கி ஏன்னா விஜய்க்காக வாக்களித்தவர்களே இன்றைக்கி வந்து ஒரு ஏமாற்று நிலை இருக்குது. நம்ம ஒரு முக்கியமான கேள்வி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்பொழுது யாரும் தங்கம் வாங்காதீங்க, காரு 2 வீலர்லாம் போகாதீங்க, பொது வாகனத்தை பயன்படுத்துங்க, காசை மிச்சப்படுத்துங்கன்னு பேசுகிறாரு. ஆனால் காரணம் என்னென்னு விசாரித்து போய் பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருக்குது, இருப்பு கிட்டத்தட்ட எல்லாமே காலியாகுது. அப்போ ஒரு பெரிய அளவுக்கு பெட்ரோல் டீசல் இல்லைன்னா எல்லா பொருட்களோட விலையும் உயர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையில் பிரதமர் மோடி அப்படி பேசுகிறாரு. ஆனால் முதலமைச்சர் விஜய் வந்து தேர்தல் வாக்குறுதியாக தாய்மாமன் திட்டத்தில் தங்கம், பிறக்கிற குழந்தை தங்கம் சொல்லியிருக்காரு, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இப்போ இந்த வருஷம் பாசிபிளா, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பாசிபிளான்னு கேட்குறேன். ஏன்னா பிரதமர் மோடி கை விரிக்கிறார், மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, தங்கத்தில் முதலீடு பண்ணாதீங்க, காசு பணத்தை சேருங்க, 2 வீலர்லேயும் தனிநபர் வாகனத்தில் பயன்படுத்தாதீங்க, பொது வாகனத்தை பயன்படுத்துங்கிறாரு. மோடியே வந்து இந்த விஷயத்தில் சர்க்கிள் தான் அவர் வந்து பண்ணிட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியூர் கொள்கையில் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து இல்லை. நம்ம வந்து வளர்ந்து வருகின்ற ஒரு நாடு. நம்ம அமெரிக்கா மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வல்லரசு நாடு கிடையாது. ஆனால் வல்லரசை நோக்கி வேகமாக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா முக்கியமான ஒரு நாடு. நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்கள் வெளியுறவு கொள்கையில் நீங்கள் அமெரிக்கா சொல்லுதான் நீங்கள் தலையாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஏன் அமெரிக்கா கிட்ட போகிறீங்க? நமக்கு ஏற்கனவே மோடியே கைவிரிச்ச ஒரு விஷயத்துல விஜய்னால எப்படி அதை சக்சஸ் பண்ண தான் சொல்கிறேன். அப்போது அவங்களே வந்து இந்த வெளியுறவு கொள்கையில் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து பெரிய ஒரு சர்க்கிள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். நம்மளே பார்த்த இடையில வந்து டீசல் தட்டுப்பாடு எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வணிக சிலிண்டர் வந்து தட்டுப்பாடு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, எல்லாமே விலைவாசி வந்து அதிகமாகிடுச்சு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆண்டு இல்லை, இந்த 5 ஆண்டுகளில் அவர் வந்து நிச்சயமாக அந்த 6 சிலிண்டர் கொடுக்கறதுக்கான சாத்தியமே கிடையாது. ஏன் நம்ம அதை சொல்கிறேன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 6 சிலிண்டர் திட்டத்தை வந்து திரு எடப்பாடி அவர்கள் வந்து அறிவித்தாங்க.
ஆனால் அவங்க வந்து ஒரு மாநில ஒரு எம்பி சீட்டு கூட அவங்க வந்து ஜெயிக்கல. ஒருவேளை ஜெயிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு அவர்கிட்ட கேட்டும்போது தெரிலங்கன்னு சொல்லிட்டார் அவர். அப்பயே அந்த சூழலே இருந்ததை அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறீங்க. நீங்கள் திமுகலேருந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அண்ணா திமுக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 6 சிலிண்டர் திட்டம் உங்களுக்கு இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ ஏடிஎம்கே கொடுத்தாங்களே, ஏடிஎம்கே கொடுத்து ஒருவேளை அவங்க மத்திய அரசாங்கத்தில் வந்து அவங்க வந்து கூட்டணியாக கூட இருக்கலாம், இல்லை மத்திய அரசாங்ககிட்ட வாங்கி கூட அவங்க வந்து கொடுக்கலான்னு அவங்க நினச்சி கொடுத்தாங்க. நீங்கள் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்துல இருக்கீங்க, உங்களுக்கு அந்த வேணும் பாசிபிளே இல்லை. அதான் சொல்கிறேன், அவர் கொடுத்துக்கின்ற திட்டங்கள் எல்லாமே பாசிபிள் இல்லாத திட்டங்கள் தான் கூட நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னது எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியம், நான் சொன்னதை கண்டிப்பாக கொடுப்பேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பிட்டு சொன்னேன், இந்த 6 சிலிண்டர் கொடுக்கறதுக்கான சாத்தியமே வந்து கிடையாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அண்ணன் சீர் வந்து சொன்னார். அண்ணன் சீர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து 1 பவுன் தங்கம் ப்ளஸ் வந்து பட்டு புடவை வந்து கொடுப்போன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பட்டு புடவையும் கொடுக்க முடியாது, தங்கமும் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் சாத்தியம் இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தானே சொல்கிறீங்க எங்களுக்கு வந்து வரலாறு காணாத அளவுக்கு இங்கே கடன் இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஒரு மாநிலம் உங்களுக்கு ஜிஎஸ்டிபியில் வந்து முதன்மையில் இருக்குது, 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக முதன்மையான மாநிலம் இருக்குது. நீங்கள் தான் வந்து சொன்னீங்க 5000 ரூபாய் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாய் ப்ளஸ் கோடைக்கால சிறப்பு நிதி 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் வந்து வெளியிடும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் அதை வந்து கொடுக்கணும், நீங்கள் கஜானாவில் வந்து காசு இருக்குது, நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர். அவர் கொடுக்கலாம் பரவாயில்ல, கொடுத்தவரே நீங்கள் கொடுக்கணும் ஏமாற்றக்கூடாது, ஏதாவது ஒரு காரணம் சொல்ல நீங்கள் ஏமாற்றக்கூடாதுன்னு சொன்னவர். இப்போ என்ன சொல்கிறீங்க, வர்றதுக்கு முன்னாடியே கஜானா காலியாக இருக்குது, என் மேலே வந்து சுமை அதிகமாக தூக்கி வச்சிட்டாங்க, அதேமாதிரி எனக்கு வந்து டைம் கொடுங்க, நான் வந்து தேவதூதரில் ஒரே நாளில் நான் மாற்றிட மாட்டேன்னு சொன்னதெல்லாம் நீங்கள் கோர்வையாக பார்த்ததையும் அவங்க ஆட்சி அமைக்க தயாராக இல்லை. எதுக்குமே தயாராத ஒரு இடத்துல திடுதுப்புன்னு நீங்கள் வந்து ஓட்டை போட்டு தேர்ந்தெடுத்து வந்ததுனால ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிர்வாகன்றது வந்து அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது, வந்து சவால் நிறைந்தது. அமுதா ஐஏஎஸ் வந்து காத்திருப்பு பட்டியலே வச்சுருக்காங்களே, அவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரதமர் மோடிக்கிட்டே ஒர்க் பண்ணவங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டுக்கு அவங்க வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. கரூர் விஷயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசின காரணம்தான் அமுதா ஐஏஎஸ் இப்போது காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டு பழி வாங்கப்படுகிறாரா? நிச்சயமாக அப்படி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா டிஎன் ஃபேக்ட் செக்கில் அவங்க வந்து ஒன்றுக்கும் தரவுகளோட வீடியோ ஆதாரத்தோட வந்து ஒரு அதிகாரி அதுக்கு அவங்க வந்து அந்த பொறுப்பு இருக்குது. அவங்க வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது. திமுக இருந்தாலும் அவங்க திமுக அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணாங்க, அண்ணா திமுகவில் இருந்திருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி குடிமைப்பெரிய அதிகாரி, அவங்க எங்கே போட்டாலும் அங்கே வந்து ஒர்க் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு திறமையை தாண்டி நேர்மையான அதிகாரி. அந்த நேர்மையான அதிகாரி நீங்கள் வந்து காத்திருப்போர் பட்டியலில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா உள்ளபடியே உங்களுக்கு அரசியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காழ்ப்புணை அரசியல் தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஏன் நம்ம இதை சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து முதல்வர் பதவி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணத்தில் வந்து உங்களுக்கு ரகசிய காப்பு வந்து சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நான் யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து ஃபேவரும் பண்ண மாட்டேன், பழியும் வாங்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஃபேவர் யாருக்கு பண்ணுறீங்க, ரிட்டர்ன் பண்டிட்டுக்கு பண்ணுறீங்க. உங்களோட பர்சனல் ஜோதிடர் இருந்தவரை வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸர் கேட்டகரியில் போடுறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் கேட்டகரியில் இருந்து ஒரு குடிமைப்பதி அதிகாரியை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நீங்கள் காத்திருப்போல் பண்ணீங்க. நீங்கள் 6 மாதம் ஆகலாம், 6 வருஷம்லாம் ஆகவே இல்லை, நீங்கள் வந்து 5 நாள் தான் ஆகுது. இதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ நிர்வாகத்தில் வந்து இவ்வளோ சொதப்பல் பண்ணுறது உள்ளபடியே தமிழகத்தின் அரசியலுக்கோ திரு விஜய் அவர்களோட எதிர்காலத்துக்கோ இது நல்லது வந்து கிடையாது. ஓகே, விஜயோட முதல் 100 நாள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம 5 நாள் தான் ஆயிருக்கு. 100 நாள் வந்து கற்றுக்கலாம். நிச்சயமாக வந்து இதை கூட நல்லா சிறப்பாக செயல்படலாம். நம்ம ஒருத்தவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒருத்தர் நம்ம எப்பவுமே வந்து சொல்ல முடியாது. இதிலேருந்து நிச்சயமாக அவர் வந்து பாடம் கற்றுருப்பார்னு நம்ம வந்து நம்புகிறோம். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உங்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. புஷ்பா பட பாணியில் நீ வந்து ஆட்சி அமைச்சிங்கன்னு சொல்கிறாரு, குதிரை பேரம் நடந்ததுன்னு சொல்கிறாரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் தாய்க்கு நீங்கள் வந்து இழுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்லாம் அவர் வந்து சொல்லும்போது வேலிடான பாயிண்ட்டு. அதுக்கு நீங்கள் சட்டசபையில் என்ன சொல்கிறீங்கன்னா, இது ஒரு மதசார்பற்ற அரசு, குதிரை பேர அரசு கிடையாது, இது குதிரை வேகத்தில் செயல்படும் அரசுன்னு மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் வந்து அறிக்கை விடுறது, அதுவும் 5 பக்கம் 6 பக்கம் அறிக்கை விடுறதுன்றது அதுலேருந்து என்ன சொல்லுதுன்னா, விஜய் யாரெல்லாம் மாதிரி தரும் அவர்களே சொல்கிறாங்க, அந்த டைமில் நீங்கள் வந்து சொல்லணும், இல்லையா நீங்கள் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து கற்றுப்பார்னு நம்ம வந்து நம்புகிறோம். அதனால் நம்ம பெரியதாக அவர் வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இப்போ கிடையாது. ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சி, எல்லாருமே பார்த்திங்கன்னா இளைஞர்களாக இருக்காங்க. திரு விஜய் அவர்களும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்ததுனால மக்களுக்காக வந்து உழைக்கணும், மக்களுக்காக வந்து பேசணும், சண்டை சச்சரவு இல்லாமல் வந்து ஸ்மூத்தாக போகணும். அதே நேரத்தில் சிக்கல் வந்து இருக்குது. ஏன்னா ஒரு அதிமுகவில் 2 பிளவுகள் வந்து இருக்குது. அது விஜய்னால தான் அதிமுக பிளவுபட்டுச்சா? நிச்சயமாக விஜய் தான் காரணமா? நிச்சயமாக. அவங்க 2 பேரும்
மட்டும் அடிச்சுக்கிட்டதுக்கு விஜய் மீது பழி போட அவங்க முடியுமா? சொல்கிறாங்க, நம்ம இதை சொல்லலை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் அந்த கட்சியோட போக வேண்டிய அவசியம் என்ன, இப்போ பெரும்பான்மை இல்லை, அதுக்காக ஒரு கட்சி வந்து போய் பெரும்பான்மை நாங்கள் வந்து கொடுக்குறோம், வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறது ரைட். அதில் ஒரு நியாயம் இருக்குது, அதில் ஒரு தர்க்கம் இருக்குது. திமுகவே வந்து நாங்கள் தாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை திமுகவுக்கும் இல்லை, அதிமுகவும் இல்லை, விஜய் அவர்களுக்கும் இல்லைன்னும் போது அங்கே புதியதாக ஒரு முயற்சி நடந்திருக்கு. திருமாவளவன் அவர்களை வந்து நாங்கள் வந்து முதல்வராக ஏற்றுக்க தயாராக இருக்கோம், திமுக ஒரு ப்ரொப்போசல் வைக்கிறாங்கன்னா நல்லது. ஒரு தலித் முதலமைச்சர் வர்றாருன்னா நிச்சயமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பாளர், படித்தவர், இத்தனை ஆண்டு காலம். ஆனால் ஒரு தலித்த முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு இங்கே பக்குவம்னு நிறைய பேருக்கு வரலன்னு திருமாவளவர்கள் வேதனைப்பட்டிருக்காரு. ஆமாம், நிச்சயமாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை வந்து கை நீட்டி சொல்கிறார், அவர் இவரை கை நீட்டி சொல்கிறார். பட் அதுக்குள்ளே என்ன நடந்துன்னு நமக்கு வந்து தெரியாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து இது தொடர்ச்சியாக அதிமுக மட்டும் நடந்து உள்ளபடியும் ஆரோக்கியமானது கிடையாது. ஒரு அரசியல் கட்சின்னா நீங்கள் ஏன்னா நீங்கள் 50 ஆண்டுகளில் நல்லாவே ஆட்சி பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியான சரிவுகள் அதிமுக வர்றது வந்து ஆரோக்கியமானது. ஏன்னா அவங்க தொண்டர்களும் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் பார்க்கணும், தலைவர்களை மட்டும் பார்க்கக்கூடாது. ஸோ கூடிய விரைவில் அது சரியாகும்னு நம்மளும் வந்து நம்புகிறோம். ஓகே, நிறைவா திருச்சி கிழக்கில் யார் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு நடிகை த்ரிஷா பேர் அடிப்படுது, சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் பேர் அடிப்படுது, இன்னும் சில அரசியல் தலைவர்கள் பேர்லாம் அடிப்படுது. உங்களுடைய பார்வை யார் திருச்சி கிழக்கில் போட்டி? இல்லை, நிச்சயமாக த்ரிஷா அவர்கள் வந்து வேட்பாளராக அறிவிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இவருக்கு இந்த 5-6 நாட்களே இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுனால சும்மா நம்ம வந்து வாய்ப்புளித்ததோ எல்லாம் வந்து பேச முடியாது. த்ரிஷாவை புறக்கணிக்கிறார் அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது கட்சிக்கு நல்ல பேர் வர்றதுக்காக த்ரிஷாவை இப்போதைக்கு கட்சிக்குள்ள சேர்க்க வேண்டாம் நினைக்கிறார்? நிச்சயமாக அப்படி ஒரு போக மாட்டார். சர்ச்சைகள் அவர் வந்து சிக்க விரும்ப மாட்டார். சர்ச்சைகளில் வேணால் அவர் எல்லாரும் சிக்க வைக்க முயற்சி பண்ணலாம். அவருக்கு ஒரு தெளிவு நிச்சயமாக திருச்சியில் நிற்க வைக்கிறது விஜய்க்கு விருப்பம் இல்லை. நிச்சயமாக அந்த கட்சியே அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து போகாது. ஸோ அதனால் நம்ம வந்து சும்மா நம்ம வந்து ஒரு வைரலுக்காக நம்ம வந்து பேச முடியாது. நிச்சயமாக அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து கிடையாது. அப்படி ஒரு டாக்கம் வந்து கட்சிக்குள்ளே வந்து போகல. ஏன்னா நமக்கும் நிறைய நண்பர்கள் என்னோட பயணப்பட்டவங்க நிறைய பேர் அங்கே வந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காங்க. அவங்களோட நம்ம வந்து பேசும்போது அப்படி கட்சிக்குள்ளே அந்த விதமான இதுவும் வந்து போகலை. சும்மா சமூக வலைதளங்கள் ஊடகங்களில் வந்து பேசுகிறாங்க, திருஷா தான் அடுத்த டிப்டி சிஎம் வர போகிறாங்க, அப்படிலாம் வந்து ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு வேளை நடந்ததுன்னா அது நம்ம அதை கொஸ்டின் பண்ண முடியும். ஒருவேளை அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக கட்சிக்குள்ளே வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்த மாதிரி கூட கட்சிக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் அவங்க பயணப்பட்டு வந்தாங்கன்னா நம்மளால் எதுவும் சொல்கிறோம், எடுத்த உடனே வேட்பாளர்லாம் போகிறதுக்கான சாத்தியம் வந்து கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி சகாயம் ஐஏஎஸ் அவர் வந்து இவர்கள் வந்து போடுவாங்களா, அதனால் இவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர் ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரி. ஸோ அதனால் போட்டால் அவர் எல்லாத்துக்கும் வந்து கேள்வி கேட்பார். அது வந்து ஸ்பீட் பிரேக்கரை வந்து வேகமாக போகிற வண்டிக்கு ஸ்பீட் பிரேக் போடுற மாதிரி தான் அவங்க வந்து அங்கே கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் நடந்தது நான் வந்து சொல்கிறேன். அதனால் சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு வந்து சகாயம் ஐஏஎஸ் விஜய் புறக்கணிக்கிறார் அப்படி புரிஞ்சு? அப்படி கிடையாது, அவர் அந்த கட்சியிலே இல்லை இல்லைங்களா. அப்போ வந்து ஒரு குடிமைப்பணி அதிகாரி இருந்தார், அவர் வந்து வாலண்ட் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வெளியில் இருக்கிறதுனால இவங்களோட அவர் வந்து மெர்ஜாயி வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் அங்கே வந்துருக்கு, நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. அதனால் அவருக்கு வாய்ப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சியில் பார்த்தீங்கன்னா முன்னாள் மாவட்ட செயலாளர் விஜய் மன்றத்தில் இருந்தார். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தளபதியாக இருந்து விஜய் அவர்களுக்கு நிறைய வேலை செஞ்சுருக்காரு. ஸோ ஆர்கே ராஜான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சகாயம் ஐஏஎஸ் அவர்களும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. திருஷாக்கு நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கூப்பா கிருஷ்ணன் இங்கே வந்து லால்குடியில் நின்று தோற்றதுனால அங்கே அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி வேறு யாராவது புதியவர்கள் கூட திரு விஜய் அவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து திருச்சி கிழக்கு வந்து இருக்குது. நிறைய விஷயங்கள் விஜயோட ஆட்சியை, விஜயோட முதலமைச்சருடைய செயல்பாடுகளாக ஒரு விமர்சகராக நிறைய விஷயங்கள் முன் வச்சுருக்கீங்க. பொதுமக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி சார். நன்றி.